நான் புலியை வாகனமாக கொண்டவன். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவன். நான் தான் உங்கள் ஐயப்பன். என் பக்தர் ஒருவர் என்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அவரது யூடியூப் சேனல் அதிக மக்கள் பார்க்க வேண்டும் என்று. அதனால் நான் அவரது சேனல் தமிழ் ஸ்டோரிஸ் படித்ததில் பிடித்தது இந்து தொகுத்து வழங்கும் இந்த சேனலுக்கு வந்து அவரது ஆசையை நிறைவேற்ற வந்துள்ளேன். ஐயப்பனான என் வரலாற்றை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். This video is sponsored by BuyMode e-online shopping app. சிறந்த விலையில் தரமான பொருட்கள் வாங்க BuyMode e-shopping app. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார். அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்பப்படுத்தி வந்தாள். அரசருக்கும் ரிஷிகளுக்கும் உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். விஷ்ணு பகவான் மோகினியாக அவதாரம் எடுக்க சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார். குழந்தையாக பிறந்த ஐயப்பன மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்றனர் ஹரியும் விஷ்ணுவும். எல்லா தெய்வ செயலுக்கும் ஒரு காரணம் உண்டல்லவா? பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறைய தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கு விட்டு சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான். எங்கு குழந்தை அழுகிறது என பதபதைத்து தேட ஒரு மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸோடு குழந்தை ஐயப்பனை கண்டான். ஆண்டவா, என் குழந்தையெல்லாம் குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்க இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றார். வாடா செல்லம், நம்ம அரண்மனைக்கு போகலாம். அரசியும் மண்டில்லா மகிழ்ச்சி அடைந்தாள். இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள். ஜோதிடர்கள் அந்த குழந்தையை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என்று கூறினர். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்நிலையில் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் சில புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என்று அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர். தீய போதனையால் அரசியும் மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள். அரசவை வைத்தியரை வரவழைத்து புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள். ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை? இருந்த போதிலும் தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டார். வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுக்கவே வில்லாதி வில்லனான ஐயப்பன் மகிஷியை வதம் செய்தார். அவர் அவதார மகிமை பூர்த்தியாகவே தேவர்கள் வானிலிருந்து பூமாறி பொழிந்தனர். இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றார் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனாள் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திரும்பி அனுப்புமாறு வேண்டிக் கொண்டாள். ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார். மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்திருந்தார் அருள் தரும் ஐயப்பன். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம்.
ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டப்பட்டிருக்கும். அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது. ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த 10 அங்கஸ்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட அந்த அங்கஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல தோன்றும். 18 படி ஏறியவுடன் பக்தர்களை வரவேற்பது கொடிமரம். சந்நிதான வாசலில் தத்வமசி என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் என்பது இதன் பொருள். ஏ மனிதனே, தெய்வத்தை தேடி நீ இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்க வேண்டியதில்லை. காடு மேடுகளை கடந்திருக்க வேண்டியதில்லை. உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன். நான் இங்கிருந்து உன்னை எப்படி பாதுகாக்கிறேனோ அதுபோல் நீயும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள். அவர்களிடம் நல்லதை பேசு, நல்லதை செய், நன்மையே நாடு என்பது இந்தச் சொல்லுக்குள் அடங்கியுள்ள தத்துவம்.